வெல்கம் டு நீட் லேப் ஃபிசிக்ஸ். லாஸ்ட் கிளாஸ் வருஷம் பார்த்தோம். இப்போ மறுபடியும் வருஷம் பார்க்க போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. அப்போ தான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ரீச் ஆகும். பார்த்தீங்களா, இது என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும். இன் a new system of units, energy E, density T and power B are taken as a fundamental units, then the dimension formula of universal gravitational constant G will be. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்ன அதே மாதிரி தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது தமிழில் இந்த கொஸ்டினை சொன்னோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம், இல்லை தமிழில் நம்ம சொல்லும்போது எப்படி எழுதணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நியூ சிஸ்டம் ஒரு புது அலகில் வந்து பார்த்தோன்னா ஆற்றல் ஈன்னு இருக்குது, அடர்த்தி டீன்னு இருக்குது, பவர்னால் தமிழில் என்ன வந்து பவர் அப்படிங்கிற நம்ம வந்து ஆற்றல், டென்சிட்டிங்கிறது அடர்த்தின்னு சொல்லுவோம். இது வந்து சரியா? அப்போ இதில் வந்து என்ன செய்ய தமிழில் என்ன தேவைங்க நாங்கள் எழுதிது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னது எனர்ஜிங்கிறது ஆற்றல். எனர்ஜிங்கிறது தமிழில் வந்து ஆற்றல். தமிழ் மீடியம் நீங்கள் கொஸ்டினாக மாற்றிடலாம், பிரச்சனை கிடையாது. டென்சிட்டிங்கிறது அடர்த்தி. அப்புறம் வந்து பவர். அப்போ திறன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழுக்கு பேர் வந்து திறன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து திறன். அவ்வளோதான். அப்போ என்னது தமிழில் கொஸ்டினை சொல்ல போனோன்னா, ஒரு புது அலகில் வந்து பார்த்தோன்னா ஆற்றல் ஈன்னு இருக்குது, அடர்த்தி டீன்னு இருக்குது, திறன் பீன்னு இருக்குது. இதெல்லாம் அடிப்படை அழகாக இருந்தது அப்படின்னா, இது புவியீர்ப்பு மாறிலியினுடைய பரிமாண வாய்ப்பாடு என்ன? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் புவியீர்ப்பு மாறிலி. இல்லை ஈர்ப்பு மாறிலின்னு சொல்லலாம். புவியீர்ப்பு நமக்கு மாறிலி. சரியா? புவியீர்ப்பு மாறிலி இதுதான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதோட டைமென்ஷன் கேட்டிருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்லேயே சொன்னேன், எப்போவுமே என்ன செய்யணும், எதை லாஸ்ட்டு கொடுத்துருக்கானோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். அதுதான் இதில் டெக்னிக். அப்போ ஜி கொடுத்துருக்கா. அப்போ ஜி எதை டிபெண்ட் பண்ணுறது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸி எழுது இ. அப்போ இந்த மாடலில் 2 சம் போட்டால் ஈஸி அவங்க தெரிஞ்சுட்டா இ. அப்புறம் இந்த இடத்துல வந்து டி, அப்புறம் வந்து பவர் வந்து பி. இப்போ என்ன செய்யணும், இந்த அடிப்படை அளவு இருக்கலாம். அந்த எப்போவுமே வந்து பரிமாண வாய்ப்பாடு அப்படிங்கிற என்ன செய்யணும், நம்ம வந்து பவர் அதுக்கு என்ன செய்ய உயர்த்தி எழுதணும். ரேசிங் ஆஃப் என்னது பவர் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் டைமென்ஷன் ஃபார்முலா. அப்போ உங்களுக்கு ரைஸ் பண்ணலையே, ரைஸ் பண்ணிக்கணும். ஏ ரைஸ் பண்ணி சார் பி. இது தெரியாது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்து அவ்வளோதான். இப்போ ரெண்டுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். ஜிக்கு எழுதணும், ஈக்கு எழுதணும், டிக்கு எழுதணும், பிக்கு எழுதணும். ஜிக்கு எப்படி டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது அப்படிங்க நம்ம என்ன செய்வோம், 3வது வீடியோவில் இதுக்கு முந்தின கிளாஸில் சொல்லியிருப்போம். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் என்ன, அந்த ஸ்டடி வந்து என்ன அப்படின்னா, ஒரு வீடை கட்டுத மாதிரி தான். ஒரு செங்கல் அஸ்திவாரம் போடணும், ஃபவுண்டேஷன் போடணும், அதுக்கு மேலே என்ன செய்யணும், ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி கொண்டு வரும். அதில் ஒரு செங்கல் இல்லைன்னா 2வது செங்கல் அடுக்க முடியாது. அதே கதை தான். அப்போ முன்னே போய் பார்த்துட்டிங்கன்னா அதை பேசிக்கிட்டீங்கன்னா இது தெரிஞ்சிடும் எப்படி ஜிக்கு வந்துருக்குன்னு. கடை நினச்சாலும் நம்ம வந்து போட்டுடலாம். சரியா? ரைட். அப்போ நான் இப்போ வந்து டைமென்ஷன் ஃபார்முலா ஒன்றுக்கு நான் வந்து எழுதுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. ஜிக்கு வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், பார்த்துக்கோங்க. எம் பவர் -1. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் கியூப். அப்போ என்ன வந்து டி பவர் வந்து -2 ஜிக்கு. வேறு அப்புறம் எதுக்கு பார்க்கணும், இவங்க வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எனர்ஜிக்கு சொல்லியிருந்தேன். எனர்ஜி தான் நம்ம பெற்றுன்னு பார்த்தாச்சு. ஆற்றலுக்கு ஈனா ஆற்றல், எனர்ஜி அங்கே எழுதியிருக்கேன் தமிழில் பார்த்துக்கோங்க. இப்போ எனர்ஜிக்கு ஆற்றலுக்கு எம் நமக்கு என்னது L² டி பவர் -2. இது எப்படி கண்டுபிடிக்கணும் முதலே சொல்லியிருக்கோம். அதுக்கு டென்சிட்டிக்கு வேறு இடத்துல அப்படின்னு சொல்லுவேன். டென்சிட்டினா அடர்த்தின்னு வரும். டென்சிட்டி எப்படின்னா நமக்கு வந்து தமிழில் வந்து சொல்லியிருப்போம். டென்சிட்டி யார் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் பை வால்யூம். இங்கிலீஷில் அது மாதிரி என்னது நமக்கு வந்து இங்கிலீஷில் வந்து மாஸ் பை வால்யூம், தமிழில் வந்து நிறை பை என்னது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் மாஸ் பை வால்யூம் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழில் வந்து நிறை. இது வந்து நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பருமன் தமிழில் படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷில் வந்து எம்முக்கு மாசுன்னு தெரியும், விக்கு வால்யூம். அது எழுத வேண்டாம், அது நமக்கு சொன்னாலே நம்ம தெரிஞ்சுட்டா ரைட்டு. இதுதான் வந்து என்னது நமக்கு எதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா எதுக்கு, அடர்த்திக்கு. அப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா வந்து ஈஸியாக நம்ம டிக்கு வந்து போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, மாஸுக்கு வந்து எம் தானே, எம்எல்டியில் சொன்னோம்ல. பருமன்னா வால்யூம்னா என்ன வரும், விசி ஈக்குவல் இப்போ வந்து ஒரு க்யூப் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும், உனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யும், வால்யூம். கனளவு கேட்டாங்கன்னா என்ன செய்யும், நம்ம வந்து ஏ கியூப் அப்படின்னு போடுவோமா, ஏ கியூப். இப்போ லெந்து வந்து எல்லுன்னு வச்சுக்கோம். இப்போ லெந்து எல்லுன்னு வச்சு எல் கியூப்னு போட்டுருவோமா. சைடு தான் பக்கம் இன்று என்னது பவர் அடுக்கு 3 அப்படின்னு வரும். அப்படி தான் வால்யூம் விசி ஈக்குவல் எல் கியூப்னு ஃபார்முலா படிச்சிருப்போம். சரியா? இப்போ ஸ்கொயராக இருந்ததுன்னா என்ன செய்யும், நம்ம வந்து பரப்பு ஏரியா வந்து நம்ம வந்து L² அப்படிமோ. அதே மாதிரி க்யூபாக இருந்து என்ன செய்யும், நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யும், நமக்கு வந்து கனசதுரமாக வந்துட்டுனா அது என்ன செய்யும், நமக்கு மேத்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அது வந்து விசி ஈக்குவல் நமக்கு வந்து ஏ கியூப் எல் கியூப், அல்லது வந்து என்ன இல்லை அப்படின்னா நம்ம சைடு ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொன்னால் நமக்கு என்ன செய்யலாம், பக்கம் பவர் வந்து 3 அப்படின்னு போடலாம். எல்லாம் ஒன்று தான். ரைட்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ எல் கியூப்னுக்கு வந்து போடணும். அப்போ ஏற்கனவே சொன்னதான், எம்முக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எம் தான், எல்லுக்கு வந்து எல் பவர் 3ன்னு வரும். அப்போ டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வந்தாச்சு, எல் பவர் -3 அப்படின்னு மேலே வந்தோம். அதை அங்கே போகிறோம். அப்போ இதில் வந்து எல் பவர் -3. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், அங்கே சப்ஸ்டிட் பண்ணி இதில் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்புறம் 3வது கொடுத்துருக்காங்க பாருங்க, பவர்.
அதுக்கும் போடணும் இல்லையா, 1 போட்டாச்சு, லெஃப்ட் முடிஞ்சு, ரைட் சைடில் 1 வந்து 2 வந்து 3வது பவர். பவருக்கு பி. பவர்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பீங்க, பவர் அப்படிங்கிறது ஒர்க் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் பை டைம் தமிழில் சொன்னால் வேலை பை காலம் அதானே, ஒர்க் பை டைம். ஒரு வேலை வந்து எவ்வளோ நேரத்தை பார்த்து நடக்க தானே பவர்னு சொல்லுவோம். தமிழில் வந்து என்னது வந்து பார்த்திங்கன்னா வேலை, ஒர்க்குங்கிறது வேலை, பை வந்து இது வந்து காலம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதெல்லாம் ஈஸியான கான்செப்ட் தான். அப்போ ஒர்க்குக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒர்க்குக்கு வந்து ml² டி பவர் வந்து -2 அப்படின்னு சொல்லுவோம். டயத்துக்கு வந்து டி. அப்போ இந்த டீயில் அடுக்கு பவர் வந்து 1 இருக்குது, அடுக்கு 1 இருக்கா, மேலே போயில் ஏற்கனவே -2 இருக்குது, அப்போ -3 ஆயிரும். எப்படி ml² இங்கே டி பவர் -2, இந்த டி இருக்கா மேலே வரும்போது டி பவர் -1 ஆயிரும். அப்போ பவருக்கு டைமென்ஷன் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, L² டி பவர் வந்து -3 அவ்வளோதான். இப்போ எல்லாத்துக்குமே டைமென்ஷன் பார்த்துட்டோம். இதை அப்படியே எழுதி நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டிட் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஆன்சர் என்ன செய்யும், ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி என்ன செய்ய வந்து போடுறோம், அப்படியே என்ன செய்ய எல்லாத்தையும் போடணும். அப்போ எதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம், ஜிக்கு வந்து நம்ம என்ன m-1 L³ டி பவர் -2 சரியா. ஈக்கு வந்து என்னது ml² டி பவர் -2. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து டிக்கு ml-3 வந்துட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பவருக்கு ml² டி பவர் -3 எல்லாம் போட்டு எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் என்ன இருக்கலாம், இதில் சப்ஸ்டிட் பண்ணி இப்போ ஜி சீக்வன்ஸ் போடணும். போட்டால் ஜியோட பரிமாணம் இப்போ டைமென்ஷன் வந்து கிடச்சிடும். அப்போ எழுதுவோம். ரைட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜி கிவ்ஸ் அப்படின்னு போட்டு எழுத வேண்டியது என்ன தான், ஜிக்கும் பரிமாணம் போடணும் இல்லையா, எல்லாத்தையும் பரிமாணம் போட்டு ஃபுல்லாக போடுவோம். இப்போ ஜிக்கு ஃபஸ்ட் நான் எழுத போகிறேன் சரியா. இதில் பக்கத்தில் நான் எழுதிக்கிறேன். அப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் வந்து என்ன ஈஸியாக வந்து புரியும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுங்க எழுதிக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யும், இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரைட். அப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொல்லுது, வந்து பார்த்தோன்னா ஜி கியூஸ் நம்ம என்ன பார்த்தோம், இப்படி தானே பார்த்தோம். ஜி கியூஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் டிபெண்ட் இருக்குன்னு நம்ம வந்து சொன்னோம், எனர்ஜி இ பவர் ஏ, அப்புறம் என்ன பார்த்தோம் நமக்கு வந்து டி பவர் பி, அப்புறம் என்ன பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி பவர் சி. இப்போ ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஜிக்கு நம்ம டைமென்ஷனில் என்ன சொன்னோம், m பவர் -1, அப்போ வந்து L³. அப்போ வேறு என்ன இருக்குது, இதில் வந்து டி பவர் வந்து நமக்கு வந்து -2 அப்படின்னு இருக்கா போட்டாச்சா. எனர்ஜிக்கு நம்ம முன்னாலே பார்த்தோம்ல என்ன பார்த்தோம், எனர்ஜிக்கு வந்து ஆற்றலுக்கு வந்து m நமக்கு L² டி பவர் வந்து மைனஸ் நமக்கு வந்து 2, இது ஹோல் பவர் ஏ அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் டி அடர்த்திக்கு என்ன பார்த்தோம், இப்போ தான் சொன்ன அடர்த்திக்கு என்ன சொன்னோம்ல ml-3 சொன்னோம் இருக்கா. L² மேலே வந்து அப்போ வந்து என்ன செய்ய நமக்கு வந்து L³ கீழே இருந்து மேலே வரல L பவர் -3 ஆகுது. இதோடைய பவர் அடுக்கு வந்து பி. அப்புறம் வந்து திறன் பவருக்கு அதுக்கு என்ன சொன்னோம், அதுக்கு வந்து நம்ம வந்து m வந்து L² டி பவர் -3 ஹோல் பவர் சின்னு சொன்னோம். இப்போ செக்ரிகேட் பண்ணி எழுதி பவரை கம்பேர் பண்ணி வேலை முடிஞ்சு எப்படின்னு சொல்லுங்க கவனிங்க. ரைட்டா. இப்போ லெஃப்ட் அப்படி எழுதிக்கோ, லெஃப்ட்டில் எந்த பிரச்சனை நமக்கு வந்து இருக்க போகிறோம், ரைட்டில் மட்டும் என்ன செய்ய நம்ம வந்து எழுதணும். ரைட்டில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து என்னது எம் இருக்குது போடுங்க, தலையில் என்ன இருக்குது ஏ. இனி என்ன செய்யணும், என்னுடைய தலையில் என்ன இருக்குது அதை மட்டும் போட்டால் போகும். அப்போ இது எம்மா, என்னுடைய தலையில் பி இருக்குது, அப்போ ப்ளஸ் பி, இப்படி ஷார்ட் ஆகிடுங்க அவ்வளோதானே, அல்ஜிப்ரா தானே. அப்போ இதில் இன்னொன்னையும் கவனிச்சிக்கணும், சும்மா எல்லாத்துக்கும் இது தலையில் மட்டும் எழுதி போயிட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து 3ன்னு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இங்கே பீனு போடக்கூடாது, இங்கே 3 போடணும். அதில் மல்டி பண்ணணும்ல, மீனிங் அப்படி தானே. இப்போ எம்னு இருந்து பி இருந்துன்னா எம் பவர் பின்னு போடும். இப்போ அது மாதிரி எம்னு இருந்து இங்கே 3ன்னு இருந்துன்னு இந்த பக்கம் பி இருந்துன்னா என்ன செய்யணும், நமக்கு எம்னு நமக்கு வந்து அல்ஜிப்ராவில் எம்னு 3 இப்படி போடும், அதை மறந்துடக்கூடாதுன்னா. அப்போ இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே வந்து என்ன இருக்குது, எம்னு மட்டும் தான் செகண்டில் இருக்குது, அப்போ பின்னு மட்டும் போட்டால் அப்போ புரியுதுக்காண்டி நான் சொன்னேன். அப்போ அதை எரேஸ் பண்ணிடுவோம். அது கான்செப்டில் கரெக்டாக கொண்டு வரணும், இல்லைனா இருந்துச்சு நமக்கு வந்து மாறிடும். அப்போ பாருங்கள், அப்போ வந்து ஏ, அப்போ இங்கே எம் இருக்குது, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பி. ஏன் ப்ளஸ் பி, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, மைனஸ்னால் மைனஸ் போட போகிறோம். இங்கே எம் இருக்குது தலையில் சி, அப்போ ப்ளஸ். எப்படி எம்மோட வேலை முடிஞ்சுதா. இப்படி ஒவ்வொன்றும் போட்டு பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து செஞ்சு பார்க்க உங்களுக்கு சரியான ஐடியா வந்து கிடச்சிடும் இல்லை. அப்புறம் எல்லுக்கு வருவோம். எல்லுக்கு வந்து அப்போ இதில் வந்து போடணும். எல்லுக்கு என்னெல்லாம் நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லில் இங்கே மேலே 2 இருக்குது, அப்போ எல் அப்படின்னு போட்டு இதில் வந்து 2a. அப்புறம் இங்கே எல் -3 இருக்குது, அப்போ எல் வந்து பார்த்திங்கன்னா -3b. சரி, எல் இருக்குது, -3 இருக்குது, பி. இங்கே எல் 2 இருக்குது, அப்புறம் சி இருக்குது, அப்போ வந்து ப்ளஸ் வந்து எனக்கு என்னது 2c. அப்போ அதோட வேலை முடிஞ்சுது. மிச்சம் இருக்குது டயத்துக்கு மட்டும் நம்ம நினச்சோம் போட்டோன்னா ஈஸியாக நினச்சோம் நமக்கு வந்து டைம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டி இருக்கா, டி. ரைட், ஓகே. அப்போ இங்கே டீன்னு போடுவோம். அப்போ நீங்கள் இங்கே டீன்னு போட்டிங்கன்னா இதனுடைய பவரில் வந்து -2a இருக்குது. சரியா, பாருங்கள். அப்புறம் இங்கே டி இல்லை, அப்போ இல்லைன்னா இங்கே 0 போடணும் ஆசையாக இருந்தால் போட்டுக்கோங்க, பட் அது தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து 0 ஆட் பண்ண அது என்ன வரப்போகுது, அதனால் அது போட வேண்டிய தேவை கிடையாது. லெஃப்ட் சைடில் மட்டும் அந்த பிரச்சனை, ரைட்டில் வராது, அப்போ அது தூர விடலாம். அப்போ பாரு, அப்போ இங்கே பாருங்கள், அவங்க -3 இருக்கா, டி பவர் -3. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா -3c அப்படின்னு நம்ம வந்து போடணும், -3c வந்து போடும். ரைட், அப்படி தானே இருக்குது. அந்த வேல்யூ என்ன செய்யணும், வந்து நம்ம போடுவோம். அப்போ பாரு, -3c அப்படிங்கிறது என்ன நம்ம வந்து போடுறோம். இப்போ என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் பவர்ஸை கம்பேர் பண்ணி எழுதிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. ரைட்டா. a + p ப்ளஸ் இங்கே எம்முக்கு இருக்குது, இங்கே 2a - 3b + 2cன்னு இருக்குது. இங்கே என்ன வந்தாச்சு நமக்கு,
நமக்கு வந்து பார்த்தோன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா -2a -3c இருக்குது. இது அப்படியே அடுத்த பக்கம் நம்ம என்ன எழுதிட்டு அப்படியே கம்பேர் பண்ணி போட்டு சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, லெஃப்ட் சைடில் வந்து m⁻1, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து l3, அப்போ இங்கே என்ன இருக்குது t⁻ வந்து -2. ரைட் சைடில் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ தானே பார்த்தோம், இது வந்து ரைட் சைடில் m பவர் அப்படின்னு போட்டு என்ன வந்துச்சு, முதல்ல வந்து ரைட் சைடில் நம்ம வந்து பார்த்தோமா என்ன வந்துச்சு இது a + p + c அப்படின்னு வந்துச்சா, அது அப்படி போட வேண்டியதான். இது a + p + நமக்கு வந்து cன்னு வந்தது. எதுக்கு, எம்முக்கு. எல்லுக்கு அதே மாதிரி என்ன வந்து நமக்கு வந்து 2a அப்புறம் வந்து பார்த்தோன்னா மைனஸ் வந்து 3b அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து 2c. அப்புறம் டீக்கு என்ன வந்து டீக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா -2a -3c -2a என்னது மைனஸ் வந்து 3c. கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி போட்டது இருக்கா, அப்படி தான் இருக்குது இந்த வார்த்தையில் a + அப்படியே இதை தான் அப்படி திருப்பி வைங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கம்பேர் பண்ணதுக்கு வேண்டி 2a என்னது -3b + 2c அதை போட்டோமா இங்கே ரைட்டாக அந்த போட்டிருக்கோம். 2a -3b + 2c 2a இது வந்து -3c. இப்போ கம்பேரிங் பவர்ஸ் ஆன் போத் சைட். அடுக்குகளை நினைஞ்சு ரெண்டு பக்கம் நம்ம வந்து ஒப்பிட போகிறோம். கம்பேரிங் பவர்ஸ், அடுக்குகளை ஒப்பீடு பண்ணணும். எப்படி ஒப்பீடு பண்ணணும், எம்முக்கு தலையில் இருக்கு -1, இது தலையில் a + p. அப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சாச்சா, a + p + c = -1. ரெண்டாவது எல்லுக்கு வரும், எல்லுக்கு வந்தோம்னா நமக்கு வந்து 2a, அப்போ இந்த இடத்துல வந்து -3b ப்ளஸ் வந்து 2c ஈக்குவல் டு இங்கே வந்து 3. என்ன செஞ்சுருக்கேன், இந்த பியோட இதை இந்த பியோட தலையில் உள்ள நம்ம எழுதிருக்கோம். ரெண்டு ஏன்னா பேஸ் ஒரு போல் இருக்கா, இது எல்லு. அப்போ எல் ஒரு போல் இருந்தால் பவரில் என்ன இருக்கோ அது ஈக்குவல் தானே, அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம் பப்பவே. அப்புறம் பாருங்கள் மூணாவது இந்த இடத்துல வந்து பார்த்தா -2a அப்புறம் -3c கூட என்ன வந்தாச்சு, இந்த இடத்துல வந்து -2. இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. a + p + c கூட -1, அடுத்தால என்னது 2a -3b + 2c கூட 3. அதுக்கடுத்து மைனஸ் என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2a மைனஸ் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3c கூட -2 அப்படின்னு நமக்கு என்னச்சு வந்துட்டு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் என்னச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 3 ஃபேக்டர் இருக்குது, 3 ஈக்குவேஷன். முதல்ல 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு என்னச்சு சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா இந்த பாருங்கள் இதில் வந்து மைனஸ் இருக்கா, இப்போ இதில் மைனஸை வெளியெடுத்து கேன்சல் பண்ணால் இது ஒரு சாலிட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். இப்போ மைனஸ் இங்கே லெஃப்ட்டில் வெளியெடுத்து என்ன வந்துடும் 2a அப்புறம் +3c இங்கே வந்து -2வா, இப்போ மைனஸ் கட் ஆகிடுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறியாச்சு, 2a + 3c = 1 ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிட்டு அடுத்த பக்கம் போனோம். அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா 2a + வந்து 3c என்ன வந்தாச்சு வந்து நமக்கு வந்து 2 அப்படிங்க நமக்கு வந்து வந்துட்டு. அதாவது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு, அதாவது ப்ளஸில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன டைமில் இருக்குது, ஏலையும் சீலையும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கைவசம் 2 ஈக்குவேஷன் இருக்குது. என்ன ஈக்குவேஷன் இருக்குது, இது 2 இருக்கா. அப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் அதேமாதிரி ஏக்கும் சிக்கும் கொண்டு வந்தால் சால்வ் பண்ணிடலாம்ல. இந்த 2 ஈக்குவேஷன் என்ன நம்ம வந்து என்ன செய்யணும் சால்வ் பண்ணி என்ன செய்யணும் நமக்கு வந்து பார்த்தோன்னா எதை மாதிரி கொண்டு வரணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து 2a 3c இருக்கா, ஏயும் சியும் இருக்க போல கொண்டு வரணும். அப்போ எந்த ஃபேக்டர் இருக்கக்கூடாது, இந்த பிங்க ஃபேக்டர் இருக்கக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்தால் ஈஸியாக, இந்த பிங்க ஃபேக்டர் இருக்கக்கூடாது. அப்போ நீ என்ன யோசித்து பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா, இந்த 2 ஈக்குவேஷனில் இதில் வந்து 3b -3b இருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு +3 இருந்துன்னா என்ன ஆயிரும் உனக்கு வந்து ஆட் பண்ணும்போது என்ன நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அது +3b -3bன்னு போயிருமா. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், 2 பக்கமும் 3ஆல் மல்டி பண்ணணும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. என்ன இந்த ஃபேக்டரை பாருங்கள், இங்கே இது தேவையில்லாது, இது வந்து தேவையில்லாத -3 இருக்குது. இது ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஏசின்னு வரும், அப்போ நான் சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து -3 இருக்குது, இந்த இடத்துல -3 இல்லை. அப்போ -3ஆல் மல்டி பண்ணால் மறுபடியும் ஒரு சைனை மாற்றிட்டு ஆட் பண்ணணும், அந்த தேவையில்லாத பிரச்சனை போகும். +3ஆல் மல்டி பண்ணிடும், பண்ணும்போது என்ன வரும், இது +3bன்னு இருக்கும், அப்புறம் ஆட் பண்ணுவோம் -3b கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணணும். அது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, இது அடுத்தது வந்து ஈக்குவேஷன் 3 அதை டிஸ்டர்ப் பண்ணணும். அது ஒழுங்காக வந்துட்டேன், இந்த 3க்கு ஈக்குவல் தான் கொண்டு வரோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே விட போகிறோம். ஏன்னா அதில் எதையுமே நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறது இல்லை, அதுதான் பண்ண போகிறோம் ஆப்ரேஷன். செகண்ட் அப்படி விட்டுற போகிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை பாரு என்ன இருக்குது, 2a -3b 2c இருக்குது, அதை அப்படியே எழுதுவோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வந்து இதில் வந்து பார்த்தோன்னா 2a அடுத்த 2a அப்புறம் வேறு என்ன இருக்குது மைனஸ் வந்து இதில் வந்து 3b, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து என்ன இருக்குது நமக்கு வந்து 2c = நமக்கு வந்து 3ன்னு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சொன்னோம்ல, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதால் மல்டி பண்ணுவோம், 3ஆல் மல்டி பண்ணும். மல்டி பண்ணிட்டு ஈஸியாக போடலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் இருக்கலாம். இது 3ஆல் மல்டி பண்ணால் என்ன வரும், 3ஆல் மல்டி பண்ணால் இங்கே வந்துடும் நமக்கு வந்து 3a 3ஆல் மல்டி பண்ணி போட. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த 3ஆல் மல்டி பண்ணி என்ன வரும் பாருங்கள், லெஃப்ட்டில் 3a ப்ளஸ் வந்து 3b ப்ளஸ் 3c ஈக்குவல் டு -3. அப்படி போகிறோம் நமக்கு என்ன ஆகும், நம்ம ஆட் பண்ணும்போது இந்த +3bயும் இந்த -3யும் கேன்சல் ஆகும். அதுக்கு தான் அப்படி செய்தோம். அப்போ அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம், 3a 3b + 3c இங்கே எழுதிடலாமா அடுத்த பக்கத்தில். ரைட், ஓகே பார்ப்போம் அடுத்த பக்கத்தில்.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3a என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3ஆல் மல்டி பண்ணி இங்கே போட்டிருக்கோம். 3a எப்படி மல்டி பண்ணி முன்னால் அப்போ காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து 3b, அப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து 3c, ரைட்டா? அப்படி தான் வந்துச்சு, 3a 3b 3cன்னு வந்தது. வேறு என்ன இருந்துச்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஈக்குவல் டு இங்கே -3ன்னு வந்துடும், இங்கே வந்து -3. அதை நம்ம என்ன செய்யணும், வந்து ஈக்குவல் டு நமக்கு வந்து -3. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து ரெண்டையும் ஆட் பண்ணோம், 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணால் அடிபட்டுறதா, இதுதான் அப்படி போட்டோம். அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தா 5a, அப்புறம் வந்து இது 0 வராது, அப்போ வந்து 5c = 0. அப்போ நமக்கு ஏசியில் ஈக்குவேஷன் கிடச்சிருது. அப்போ 5 வெளியே எடுத்துரும், a + c = 0. அப்போ a + c = 0. இது எப்படி வருது அப்படின்னா, இந்த 5 வந்து இந்த பக்கம் வந்துடும், இந்த 5 இந்த பக்கம் வரும்போது என்னென்னா a + c = 0 அப்படின்னு வந்துடும், /5. ஏன்னா நம்ம வந்து 0 வந்து 5 ஆல் டிவைட் பண்ணால் 0 வரப்போகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 4 வந்து இப்போ என்ன செய்யணும், இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டையும் என்ன செய்யணும், 4ஐயும் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஏல இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இதுவும் டேர்ம்ஸ் ஆஃப் சி இருக்குது. ரெண்டையும் என்ன செய்யணும், ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். அப்போ அடுத்த பக்கம் போய் இதை வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ நமக்கு இருக்குது 2a + என்ன நமக்கு வந்து 3c இருக்கா, 2a + 3c 3c = 2 அப்படின்னு வரும். 2ன்னு வந்துட்டு அப்போ அடுத்தால அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குது, a + c = 0 இருக்கா. 4th ஈக்குவேஷன் பக்கத்தில் a + c = 0 அப்படின்னு நமக்கு வந்து வந்திருக்கு, அவ்வளோதானே. a + c = 0. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா a + c = இங்கே என்ன வந்துச்சு, நமக்கு வந்து 0 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், அவ்வளோதானே. ஈஸியான சில நம்ம வந்து போட்டு சால்வ் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து, இது வந்து 4th வந்துச்சு, சரியா? இப்போ நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், இங்கே என்ன தேவை, ஏதாவது ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சி போட்டால் ஆன்சர் வரப்போகுதுன்னா, ஒரு இதுக்கு வந்துட்டால் இன்னொன்றுக்கு வந்துடும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், a = -c கரெக்டானே. a = -c கரெக்ட், ஏன்னா இந்த ப்ளஸுக்கு -ன்னு ஆயிரும். அப்போ இந்த ஏக்கு பதிலாக சின்னு போடுது, சியை கொண்டு தூக்கி போடுங்க. அப்போ போட்டால் என்ன 2 என்னது இந்த இடத்துல -c ப்ளஸ் என்னது நமக்கு 3c = 2 கரெக்டாக. புரியுதா? எப்படி என்ன செஞ்சுருக்கோம், ஏயோட வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிச்சோம், a + c 0, அப்போ a = -c. அப்போ தூக்கி ஏல வேல்யூ போடு, ஏக்கு பதிலாக -c. அப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு, -2c + 3c = நமக்கு வந்து 2வா. அப்போ 3cயில் வந்து ஒரு 2c போதுன்னா என்ன வரும், 1c, c = 2. அப்போ சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம், எவ்வளோ ஷார்ட்டாக கண்டுபிடிச்சோம், சியோட வேல்யூ 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சியோட வேல்யூ 2னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a = -c இருக்குது. அப்போ சியோட வேல்யூ இங்கே போடுங்க, அதில் போட்டால் அவங்க என்ன வந்துடும், நமக்கு வந்து ஏயோட வேல்யூ கிடச்சிடும். எப்படி கிடச்சுன்னு பாருங்கள், பார்த்தீங்களா? அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் எதை சப்ஸ்டிட் பண்ணுவோம், சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ a = இந்த இருக்குல்ல, இந்த சிக்கு பதிலாக இந்த சியோட c 2 தானே இருக்குது, அப்போ -2. அப்போ ஏயோட வேல்யூ வந்துட்டு எப்படி ஷார்ட்டாக வந்துட்டு, அதாவது இந்த ஈக்குவேஷன் 1 சால்வ் ஆனப்போ மற்ற கடை நமக்கு நினச்ச ஆன்சர் வந்து வந்துடும். விறுவிறு நினச்சா நம்ம மட்டும் போட்டுக்கலாம், ரைட்டா? அப்போ ஏ கிடச்சாச்சு, சி கிடச்சாச்சு. இனி கிடைக்க வேண்டிய என்னது, பி. அப்போ இப்போ நம்ம பார்த்த அந்த 2 ஈக்குவேஷனில் பி இல்லை. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது ஏயும் சியும் நமக்கு வந்து கிடச்சாச்சு. அப்போ அதை நம்ம வந்து இங்கே தனியாக எழுதிக்கிறோம். அப்போ a = உங்களுக்கு என்ன வந்துருக்கு, a = நமக்கு வந்து 2. சால்வ் ஈஸியாக பண்ணிடலாம். புரியாதவங்க மாடி ஒர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாக நினைச்சோம் சால்வ் ஆகிருந்த ஈக்குவேஷன். ஏக்கு தெரிஞ்சிச்சு, சிக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ எதுக்கு தெரியல, நமக்கு வந்து பிக்கு வந்து தெரியலை. அப்போ என்ன செய்யணும், பிக்கு தெரியலனா எங்கே பி இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்து முன்னால் போய் பார்க்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, இந்த இருக்கலாம், எப்படி a + p + இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டா b வந்து என்னச்சு நமக்கு வந்துடும், ரைட்டா? அப்போ என்ன செய்யணும், இல்லை ஏக்கு பதிலாக உள்ள வேல்யூ போடணும், சிக்கு போட்டால் b கிடச்சிடும். நமக்கு a + p + c = -1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதில் போட்டால் இப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது, ரைட்? பார்ப்போம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, a + p, அப்புறம் வேறு என்ன நமக்கு வந்து +c = -1. அப்போ ஏயோட வேல்யூ போடுங்க -2, இது b வந்து அப்படி விட்டுறணும், சிக்கு வந்து +2 ஈக்குவல் என்ன நமக்கு வந்து -1. அப்போ என்னாச்சு, இது கேன்சல் ஆகுதா, +2 - 0 இது கேன்சல் ஆகிடலாம், +-. அப்போ b = -1. இப்போ நமக்கு எல்லாமே சால்வ் ஆகி ஆன்சர் வந்தாச்சு. இந்த இடத்துல எல்லாமே எங்கே உட்காந்துருக்கு, ஏக்கு பதிலாக -2ன்னு வந்துட்டு, பிக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, பிக்கு பதிலாக -1, சிக்கு பதிலாக 2 அப்படின்னு அவ்வளோதானே. இதை எல்லாத்தையும் என்ன அந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த சால்வ் பண்ண மெத்தட் புரியலாம், மறுபடியும் ஒரு கப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், ஈஸியாக இருந்துச்சு, நல்லாவே புரிஞ்சிடும். அப்போ எல்லாத்தையும் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டால் நமக்கு ஆன்சர் இருந்துச்சு. அந்த மொதல் ஈக்குவேஷன் வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம என்ன போடுவோம், என்ன ஈக்குவேஷன் நம்ம வந்து இதில் வந்து வச்சுருக்கோம், இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு வச்சு இந்த ஈக்குவேஷன் இதுக்கு வந்து நெய்ம் இந்த முன்னாலே போட்டுருவோம். இந்த ஈக்குவேஷன் இதில் வந்து நம்ம போட்டோம்னா ஆன்சர் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து கேபிட்டல் 1 வச்சுக்கிறோம், சரியா?
நம்ம வந்து ஸ்மால் 1 2 3 அது கொடுத்துரும். அப்போ ரோமன் லெட்டர் 1ன்னு கொடுத்துரும். அப்போ அதில் என்னச்சு நம்ம வந்து இதில் வந்து போட்டால் நமக்கு என்னச்சு ஆன்சர் இருந்துச்சு வந்துடும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறோம். ரைட். அப்போ ஃபஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னச்சு இப்போ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து போடுவோம். ஃபஸ்ட்டில் சப்ஸ்டிட் நமக்கு வந்து இன் 1 போடும்போது என்ன இருக்கா நம்ம ஏற்கனவே வந்து ஜி சீக்வல் என்ன வந்து ஜி சீக்வல்னு வந்துட்டு என்ன வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இ பவர் ஒன்று வந்து ஈக்கு வந்து பவர் வந்து என்னது ஏ தானே வந்துச்சு. இ பவர் ஏன்னு வந்துச்சுல. அப்போ ஏக்கு இந்த மைனஸ் இருக்குல்ல போடுங்க. அப்போ வந்து -2. அதுக்கடுத்து வேறு என்ன வந்துச்சு டி பவர் டென்சிட்டி பவர் பின்னு வந்தது. அப்படி தானே. ஏன்னா அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தது அப்படிங்க இந்த விஷயம் எழுதிடுது உங்களுக்கு. அப்போ தான் தெரியும் ஜி சீக்வல் டு இ பவர் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1ல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஜி பவர் ஏன்னு வந்துட்டு. ரைட்டா. அப்போ டி பவர் பின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்சிட்டி கொடுத்துட்டு அடுத்த என்ன கொடுத்தா நமக்கு வந்து பவர் பி பவர் சின்னு வந்து அதான் அப்படி போட்டே இருக்கேன். ஈக்கு பதிலாக நான் என்ன செஞ்சேன் -2 போட்டேன். டிக்கு பதிலாக -1 போட்டாச்சு. அப்புறம் பின்னு போட்டு அதனுடைய தலையில் வந்து 2 போட்டாச்சு. அப்போ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். எப்படி வந்திருக்கு ஜி சீக்வல் டு இ பவர் -2 டி பவர் -2 பி ஸ்கொயர். அப்படி ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுதான் நமக்கு வந்து ஆன்சர். பார்ப்போம். அப்போ இதில் பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் இ பவர் -1ன்னு இருக்குது. அப்போ அது வராது இல்லை இ பவர் -1. அப்போ அது ஒரு வெட்டு. இது இ பவர் -2 வருது. அப்போ நமக்கு அப்படி தானே வந்துச்சு இ பவர் வந்து -2 வந்துச்சு. ரைட்டு. வந்துட்டு நமக்கு வந்து ஆன்சர் என்ன வந்துச்சு ஜீனு பவரில் போடும்போது எப்படி வந்துச்சு இ பவர் -2 இந்த ஏக்கு பதிலாக போடும்போது டிக்கு பதிலாக போடும்போது என்னது -1 அப்புறம் பி சிக்கு பதிலாக என்ன நம்ம 2ன்னு வந்துச்சு. அப்படி தான் போட்டு வச்சுருந்தோம். அப்போ பாருங்கள் இதே மாதிரி எது இருக்குன்ட்டு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அது மாதிரி வருது. மற்றது வரல. அப்போ செகண்ட் வந்துட்டாலே தேர்ட் போலாம் பார்த்து டயத்தை பாஸ் பண்ண வேண்டாம். என்ன அது மற்ற வராது. பார்த்தாலே தெரியும் பற்றி எல்லாம் மாதிரி தான் வந்துடும். அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து 2. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆகலாம். அப்போ ஆப்ஷன் 2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இது சொல்லித்தரும்போது லேட்டாகவும் நீங்கள் போடும்போது புரிஞ்சு போடும்போது ஃபாஸ்ட்டாக போடலாம். அதனால் வந்து ஈஸியாக மார்க் என்ன செய்யலாம். 1 நிமிஷத்துக்கு குறை ஒரு 30 செகண்ட் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வரல 1 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து போடலாம். அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பீடு வந்துடும். ஆப்ஷன் வந்து 2. ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சம் என்ன செய்யல வந்து நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதை என்ன செய்யணும் நீங்கள் பார்த்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன செய்யணும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக என்ன செய்யலாம் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம சந்திப்போம்.